Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பலாப்பழம் வச்சு கேசரி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு டைம் இந்த கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன். இதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அதுவும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்துடலாம். இதே நெய்யில் கொஞ்சம் திராட்சை சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், இது சேர்த்திக்கலாம். ரவை சேர்த்திட்டு நல்லா வறுக்கணும். ரவை நல்லா பச்சை வாசம் போன வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கப் ரவைக்கு 1 கப் பலாப்பழம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துனாலும் திகட்டும். இந்த 1 கப் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது நம்ம கேசரி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, 2 கப் சர்க்கரை. இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை இருக்குல்ல, அது இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி ஆகாது, இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் வறுத்து ரவை சேர்த்துறதுனால கட்டிப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட் எல்லோ கலரில் இருக்கும். நான் வீடியோக்காக கொஞ்சம் டார்க்காக வேணும்னு எல்லோ கலர் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் மெஷர் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1.25 சேர்த்திக்கோங்க. 1/4 கப் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி தளர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கெட்டியாகும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்த்தணும். ரவை வேகிறதுக்கு முதலையே சர்க்கரை சேர்த்தனோன்னா ரவை வேகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. இந்த பலாப்பழமும் ஏலக்காவும் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இதுக்கு மொத்தமாக ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்திக்கோங்க. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்.
பாருங்கள், சூப்பரான பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் இந்த கேசரியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லேயும் இந்த கேசரி ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.